Hi friends, welcome to our channel Ammi Chutney. நம்மளோட Ammi Chutney சேனல்ல ஒவ்வொரு ஃப்ரைடேவும் ஸ்வீட்ஸ் இல்லனா ஃபெஸ்டிவல் ரிலேட்டட் ரெசிபீஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு ஹெல்தியான ரெண்டு டிஃபரண்டான பூரணம் யூஸ் பண்ணி இலை கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த கொழுக்கட்டையை இலை இல்லாமலும் எப்படி செய்யறதுன்றதை இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு நம்மளோட Ammi Chutney சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ இந்த பூரண இலை கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வேர்க்கடலை பூரணம் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு 1 கப் அளவுக்கு வேர்க்கடலையை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு தோலெல்லாம் உதிர்த்து எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வேர்க்கடலையை மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நைஸாக பவுடர் பண்ண தேவையில்ல, கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கலாம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நாட்டு சர்க்கரையிலேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக துருவன வெல்லத்தையும் வேர்க்கடலை பூரணத்தில் சேர்த்து கொழுக்கட்டை செய்யலாம், நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு வேர்க்கடலை பூரணம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து எள்ளு பூரணத்துக்கு 1 கப் அளவுக்கு கருப்பு எல்லை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை எள்ளும் யூஸ் பண்ணிக்கலாம். எள்ளையும் நாட்டு சர்க்கரையும் ஒன்றா சேர்த்து பவுடர் பண்ணோன்னா பவுடர் ஆகாது. அதனால் எள்ளை ஃபஸ்ட்டு பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கிற நாட்டு சர்க்கரையை சேர்த்து பவுடர் பண்ணிக்கலாம். இப்போது பவுடர் பண்ண எள்ளு பூரணத்தை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை பூரணத்தை விட எள்ளு பூரணத்துக்கு நாட்டு சர்க்கரை கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கணும். இந்த ரெண்டு பூரணத்தையுமே நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சு 2-3 டேஸ்க்கு அப்புறம் கூட இந்த பூரணத்தை யூஸ் பண்ணி கொழுக்கட்டை செய்யலாம், நல்லாயிருக்கும். கொழுக்கட்டைக்கு 1 கப் அளவுக்கு கோபுரமாக கொழுக்கட்டை மாவு எடுத்துக்கலாம். மாவை ஒரு பெரிய பவுலில் சேர்த்துட்டு டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம 1 கப் அளவுக்கு மாவு எடுத்திருந்தோம். அதே கப்பாலேயே 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம மாவில் சேர்க்கணும். ஸோ இது மாதிரி நல்லா தண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா எடுத்து மாவில் சேர்த்துக்கலாம். தண்ணி ஆறுறதுக்கு முன்னாடியே மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது மாதிரி சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சால் தான் கொழுக்கட்டை நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். தண்ணி எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போது இதை கையால் நல்லா பிசைஞ்சு இது மாதிரி ஒரு டோவாக எடுத்து வச்சுக்கலாம். கொழுக்கட்டை மாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொழுக்கட்டையை தட்டிடலாம். இதுக்கு நான் பூவரசம் இலை எடுத்துருக்கிறேன். இலையே இல்லாமலும் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்றதையும் அடுத்தது பார்ப்போம். மாவை இது மாதிரி வச்சு நல்லா மெலிசாக தட்டிக்கலாம். சப்போஸ் கையில் ஒட்டுச்சு அப்படின்னா கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம். எடுத்து வச்சுருந்தேன் கடலை பூரணத்தை வச்சு 2 சைடும் இது மாதிரி மடித்து எடுத்து வச்சிடலாம். நம்ம எல்லாருக்குமே பருப்பு பூரண கொழுக்கட்டை தெரிஞ்சிருக்கோம். ஆனால் இந்த வேர்க்கடலை கொழுக்கட்டையும் எள்ளு கொழுக்கட்டையும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான, அதே டைமில் ஹெல்த்தியான ஒரு கொழுக்கட்டையாக இருக்கும். இப்போ நம்ம எள்ளு பூரணம் வச்சிடலாம். இது மாதிரியே மாவு வச்சு நல்லா மெலிசாக தட்டிட்டு அதுக்கப்புறமா எள்ளு பூரணம் வச்சிடலாம். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த 2 வகையான பூரண கொழுக்கட்டையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த பூரண கொழுக்கட்டை பிடிச்சிருந்ததுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். 2 வகையான பூரண கொழுக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சு. இதில் நீளமான காம்பு இருக்கிறது கடலை பூரணம் வச்சது, பாதி காம்பு மட்டும் இருக்கிறது எள்ளு பூரணம் வச்சது. பூவரசம் இலை கிடைக்காதவங்க வாழை இலையிலையும் கொழுக்கட்டை செய்யலாம். வாழை இலையை இது மாதிரி அழகாக ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூரணம் வச்சு மடித்து நம்ம கொழுக்கட்டையை ரெடி பண்ணிடலாம். இது மாதிரி இலையில செய்கிற கொழுக்கட்டை சாஃப்டாகவும் நல்லா வாசமாகவும் இருக்கும். அடுத்து இலையே இல்லாமலும் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு காட்டன் கிளாத் எடுத்து அதை இது மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு கிளாத்தை தண்ணியில் நனைச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் நம்ம கொழுக்கட்டை தட்டிடலாம். பூரணத்தை வச்சுட்டு மாவை 2 சைடும் ஒட்டி விட்டுடலாம். ஓரங்களை நல்லா ஒட்டினதுக்கப்புறமா ஒரு சைட்லேருந்து கிளாத்தை எடுத்தோம்னா அழகான துணி கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். அடுத்து நம்ம கையில் மாவு ஒட்டாமலே ஈஸியாக எப்படி கொழுக்கட்டை செய்கிறதுன்னு பார்க்கலாம். மாவை இலையில் வச்சுட்டு அதுக்கு மேலே இது மாதிரி கொஞ்சம் திக்கான பிளாஸ்டிக் கவர் வச்சுட்டு மாவை தட்ட தேவையில்ல, இது மாதிரி இலை ஷேப்புக்கு மாவை இழுத்து விட்டாலே போதும். இப்போ நம்ம கையில் மாவு ஒட்டாமல் ஈஸியாக ஃபாஸ்ட்டாக நம்ம கொழுக்கட்டை ரெடி பண்ணிட்டோம். இப்போது மேலே இருக்கிற கவரை எடுத்துகிட்டு பூரணம் வச்சு நம்ம கொழுக்கட்டையை மடிச்சிடலாம். இது மாதிரியே நம்ம எல்லா கொழுக்கட்டையும் தட்டிட்டு இட்லி தட்டில் எடுத்து வச்சிடலாம். இட்லி தட்டில் நம்ம கொழுக்கட்டையை எடுக்கும்போது நிறைய கொழுக்கட்டை இருந்ததுன்னா ஒன்று மேலே ஒன்று கூட நம்ம அடுக்கி வைக்கலாம், வெந்துடும். இட்லி பானையில் கொஞ்சம் நிறைய தண்ணி வச்சு அது இது மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம கொழுக்கட்டையை வச்சிடலாம். இந்த கொழுக்கட்டையை 20 நிமிஷம் வரைக்கும் வேக வைக்கணும். ஃபஸ்ட்டு 15 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயும் கடைசி 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயும் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ 20 நிமிஷம் ஆகிடுச்சு. கொழுக்கட்டைலாம் வெந்திருக்கும், எடுத்துடலாம். எங்கள் ஊரில் செய்கிற இந்த 2 வகையான ஹெல்தியான பூரண கொழுக்கட்டையும் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஃப்ரைடேவும் இது மாதிரி நல்ல ஒரு ஸ்வீட் ரெசிபியோடு நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.